ஏன் வீடியோ போட மாட்டீங்க, மகிமாவை எப்ப ஸ்கூல் சேர்க்க போறீங்க அப்படின்னா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க சக்தி பாபு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இனியும் நான் இந்த வீடியோ போடல அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு கல்வி ஊத்துவீங்கன்னு தெரியும். கொஸ்டின் ஆன்சர் விளாக் தான். நான் ஏன் இவ்வளவு நாள் போடல அப்படின்றதுக்கு ரீசனே வந்து ஸ்டோரியும் போட்டிருந்தேன், ஒரு மினி விளாக்லயும் சொல்லியிருந்தேன். என்னோட போன் வந்து கீழே விழுந்து கேமரா உடஞ்சிருச்சு. அதனாலதான் சரி நம்ம போன்ல எடுத்தாதானே நம்ம நீட்டா எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல. அதனாலதான் கனி போனையும் வாங்கி எடுக்கும்போது அவளுக்கும் வந்து வீடியோ எடுக்கிறது எடிட்டிங்லாம் இருந்ததுனால சரி நம்ம போனையே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்டேன். பட் வந்து ஆனா ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்கன்னு சொல்லி பயமுடுத்திட்டாங்க. அதனால நல்ல கடையா செலக்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல தான் வந்து மாத்தினேன். சோ நம்ம இதுலயே வளவலன்னு பேச வேண்டாம், டேரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். நிறைய பேர் வந்து இப்ப ஒரு ஆள் 2 கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, 3 கொஸ்டின் தான் கூட கேட்டிருக்கீங்க. அதுல எல்லாரோட கொஸ்டின்ஸ்லயுமே இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மகிமாவை எப்ப ஸ்கூல் சேர்க்க போறீங்க அப்படின்னு தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வந்து ரீல்ஸ்ல அவ பேசுறது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்கூல் சேர்க்க சொல்றீங்களோ அப்படின்றது என்னோட கேஸ். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், அவளை வந்து ஸ்கூல் சேர்க்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 பேர் இருக்கோம் வீட்டுல, நானு, அம்மா, ஜோதிமா, கனி, 4 பேர் இருக்கோம். ஆனா அவளைதான் யாராவது ஒருத்தர் அவளை வேற என்ன பண்றான்னு சொல்லி நோட் பண்ணிட்டே இருப்போம். இந்த பக்கம் திரும்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சாக்கு, இல்ல அப்படியே நம்ம மெய் மறந்து டிவியை பாக்குற சாக்குல ஏதோ ஒண்ணு பண்ணிடுவா. அதாவது இந்த தண்ணியை வந்து சோஃபா மேல ஃபுல்லா அப்படி ஊத்தி விடுறது, அப்புறம் வந்து கீழே கிடக்கிறத தூக்கி நம்ம 2 பெட்டு வச்சிருக்கோம் டாகு, அவனுக்கு வாயில போட்டு ஊட்டுறது. அதுல வந்து ஒருத்தன் நல்லா பெருசா இருப்பானா, கோல்டன் ரிட்ரீவர்னு சொல்லி அவன் மேல ஏறி உட்காந்து சவாரி போக சொல்லி அவனை குடும்பப்படுத்துறது. அதனால திட்டவும் முடியாது நம்மளால. மகி ஏன் மகி இப்படி பண்ற அப்படின்னு நானும் ஒவ்வொரு சமயம் அழுதுருவேன் அவ பண்றதுக்கு. ஏன் மகி இப்படி பண்ற, ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பிருந்தோம் அப்படின்னா அப்பதான் வேணும்னே வந்து இந்த ட்ரெஸ் சரியில்லை கழட்டு, நீ வந்து தலை அப்படி சீவி இருக்க நல்லா இல்ல, அப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்லி ஒவ்வொன்றும் அழுக ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்றாளா, சரி இதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வயசு, நம்ம ஸ்கூல் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுதான் இருந்தேன். ஆனா கனியும் அம்மாவை பாத்தீங்கன்னா அவ நீ படிச்சுட்டே தான் இருப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா காலேஜ் முடிச்சு அடுத்து அவ என்ன படிக்கணும்னு நினைக்கிறாளோ ஃபுல்லா அவ படிச்சுட்டே இருக்கிற வயசு தான். அதனால வந்து எங்க அம்மாவை எங்க அக்காவை டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்கலாம், நீ இப்பயே வந்து விளையாடுற வயசுலயே நீ வந்து ஸ்கூல்ல சேர்க்காதன்றாங்க. அப்புறம் நானும் யோசிச்சேன், சரி இதே வந்து நம்ம வீட்லயே வச்சு நமக்கு, ஏன்னா நம்மளும் படிச்சிருக்கோம், வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, அதனால நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன். ஆனா வந்து அவ அடங்க மாட்டேங்கிறா. எனக்கெல்லாம் சுத்தமா பயமா, இந்த சக்தி வரா அப்படின்னு எங்க அம்மா சொன்னா முதவாவது பயந்துட்டு இருந்தா. ஏன்னா சீப்பை வச்சு மிரட்டுவேன், கீழே டப்புன்னு அடிக்கிறத பத்தி பயப்படுவேன். இப்பெல்லாம் இங்க பாரு சக்தி வரா, அவங்க அடிக்க போறா அப்படின்னா அவளா வரட்டும் அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு கேஷுவலா இருக்கா. சரி ஒரு பிளே ஸ்கூலாவது சேர்க்கலாம். ஏன்னா வீட்டுல வந்து நானும் கனி தான் வந்து மோஸ்ட்லி அவளோட விளையாடுவோம், நான் தான் அதிகமா விளையாடுவேன். ஆனா வந்து நம்ம விளையாடுறதே அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அவ வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அதை தண்ணி ஊத்துறது, சாப்பாடுல எல்லாம் வந்து இந்த மாதிரி கையை கழுவி விடுறது அவளுக்கு தெரியாம தான் பண்றாது. ஆனா நம்ம திட்டவும் மாட்டோமா, அதனால அப்படியே பழகிருக்கு. சரி வெளியே போய் குட்டி குழந்தைகளோட விளையாடும் போது அவ இன்னுமே நிறைய கத்துக்குவான்னு எனக்கு தோணுது. இட்லி எதுல செய்யறாங்க, என்னதுடா பாப்போம். பிளே ஸ்கூல் ஏதாவது நான் சேர்க்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் வந்து வீடியோல சொல்றேன் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்றீங்க. மாத்தணும், பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்ததான் வந்து நான் வச்சிருந்தேன். இப்ப வந்து அதான் இப்ப ரீசெண்டா பர்த்டேக்கு எடுத்தது மாத்தலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி பொறுமையா மாத்தலாம், நல்லா இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த போட்டோவும் அமையல நானும் பாப்பாவும் சேர்ந்ததுல. ஆனா கண்டிப்பா நானும் மாத்தணும் மைண்ட் செட்ல தான் இருக்கேன். ஒரு 2-3 போட்டோஸ் வச்சு உங்கள்கிட்டயே சஜஷன் கேட்டு நான் மாத்துறேன். மகிமாவை வச்சு இனிமே ரீல்ஸ் பண்ணுங்கக்கா, மேடம் செம்மையா பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு கமெண்ட் வரும், சக்தி ஆக்டிங் வந்து நல்லா சூப்பரா பண்றீங்க, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லி. இப்பெல்லாம் மகி சூப்பரா பண்ற, மகி ஸ்மைல் நல்லா இருக்கு, மகி பேசுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிதான். அதாவது நான் அவளை வந்து வா வீடியோ பண்ணலான்னு சொல்ல மாட்டேன், அவதான் என்னைய கூப்பிடுவா, வீடியோ பண்ணலாமா. நான் வந்து ஒரு வீடியோ இருந்துச்சு, ஆனா நான் ஸ்டோரேஜ் பத்திலாம் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தா கண்டிப்பா நான் அட்டாச் பண்றேன். புரியல என்ன பண்ணணும், நானும் அங்க ஓடி போலாம், அப்ப நானும் அங்க ஓடி போலாம். நானும் அங்க ஓடி போலாம், அப்ப நானும் அங்க ஓடி போலாம். சரி நீ ஓடி போனா நான் என்ன பண்ணணும்,
அப்ப நீ வீடியோ விடுறேன்னா அப்ப நானும் அங்க பின்ன நீ ஓடி போறதுனால நான் வீடியோ எடுக்கணுமா இல்ல நான் வீடியோ எடுக்கிறதுனால நீ ஓடி போயிட்டு வரியா? ஓடி போட்டு வந்துடுறியா? அத நான் என்ன பண்ணணும், வீடியோ எடுக்கணுமா? என்ன பண்ணாலும் ஒரு இதுல சர்க்கிள்ல விளையாட போறா அப்படின்னா அம்மா இதை வீடியோ எடுமா அப்படின்னு அவ சொல்லுவா. ஏன்னா அந்த வீடியோ பார்த்து அவளே ரசிக்கிறா, அதனாலே வந்து வீடியோ எடுமா அப்படின்னு வந்து அவ சொல்லுவா. சோ வந்து முடிஞ்சளவு நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப கண்ணுபடுது பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு 2 days பிஃபோர் கூட நான் பாப்பா கூட ரீசெண்டா அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அதுல வந்து நல்லா பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. என்னோட பையனுக்கு வந்து 3 வயசு தான் ஆச்சு, ஆனா அவன் சுத்தமா பேசுறதே இல்லை, ஆனா உங்க பாப்பா சூப்பரா பேசுறா அப்படின்னு சொல்லி அதை வந்து பாப்பாவை வந்து ரொம்ப எதுக்கு வந்து இவ்வளவு சாபங்கிற மாதிரி பண்றீங்க அந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் தப்பா புரிஞ்சுட்டு அவங்கள திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு மேபி அவங்க எந்த மைண்ட் செட்டோட பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து அது ஒரு வகையில ஒரு அம்மாவா பார்த்தா எனக்கு அவளுக்கு கண்டுபடுற மாதிரிதான் இருந்துச்சு. சோ வந்து நான் மோஸ்ட்லி அவளை வீடியோல இருந்து குறைக்கிறதுக்கு தான் பாக்குறேன். ஏன்னா மாதிரிலாம் நான் அவளை வச்சு வீடியோ பண்ணல. அவளா கேட்டாலுமே போதும் மகி, இது போதும், நீ சும்மா விளையாடு, அம்மா வீடியோ எடுக்கிற, அது மட்டும் போதுன்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு இதையும் தாண்டி அதுவும் நான் இந்த வீடியோவை எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, அவ வந்து பேசுறது, அவ வந்து இந்த டான்ஸ் ஆடுறதுல எதுக்கு எடுக்கிறேன்னா அவளுக்கு படிப்பையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த வயசுல தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டோம்னா அடுத்து அவளே வந்து இந்த படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிடுவா. இந்த வயசுலதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லித்தர முடியுமோ அதை சொல்லித்தர முடியும். அவ வந்து ஆன் கேமரால அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் இந்த மாதிரி பண்ணாலும் ஆஃப் கேமரால வந்து வாலிபால், ஸ்கேட்டிங் அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் வந்து அதை ஃபுல்ஃபில்லா பண்ண மாட்டேன். அதனாலதான் அதை நான் வீடியோ போடாம இருக்கேன். கண்டிப்பா முடிஞ்சளவு இனிமே கொஞ்சம் அவளோட நான் வீடியோ போடுறேன். இந்த வயசுல போட்டாதானே. அப்புறம் ஒருத்தவங்க கொஸ்டின் கேக்குறீங்க, ஏன் வந்து இந்த இயரிங்ஸை கழட்டவே மாட்டேங்கிறீங்க, எல்லா வீடியோலயும் இதையே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு சீக்ரெட். என்ன சீக்ரெட்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல தொங்குற மாதிரி தோடு போடுவாங்களா, அதை போட்டு 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 எனக்கு வந்து 2 காதுலயுமே தோடு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. வேற எந்த தோடுமே நான் போடவும் மாட்டேன். இன்னொன்னு வந்து இது கனியும் நானும் புடிச்சு நாங்க 2 பேரும் சேமா தோடு எடுத்தோம். அதனால அவ எனக்கு வாங்கி கொடுத்தா, எனக்கும் நானே வாங்கிட்டு அவ வந்து எனக்கு வாங்கி கொடுத்தா, அவளுக்கு அவளே வாங்கிட்டா. அதனால அவ எனக்கு வாங்கி கொடுத்து அப்ப அந்த கடையிலேயே வச்சு போட்டு பார்த்து இது பண்ணதுனால அது ஒரு மெமரியாவே மாறிடுச்சு. இன்னொன்னு எனக்கு வேற தோடு போடுறதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் அப்படியே காதோட செட் ஆகிற மாதிரி தோட சும்மா கழட்டி மாத்திட்டு இருக்கணும். ஒரு சங்கட்டம்னு சொல்லலாம். சரி, அக்கா வாங்கி கொடுத்ததுனால ஒரு மெமரின்னு சொல்லலாம். இன்னொன்னு காதுல ஹோல் பெருசா இருக்கு, அந்த ரீசனும் சொல்லலாம். கனி அக்கா கூட ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து ஆன்சர் நான் சொல்றேன். நீ ஏன்னு எங்க அக்கா கேட்டிருக்கா, பெரியமா பொண்ணு, மேடம் என்னை பார்க்க எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி. உன் மேலே நான் சரியான கோவத்துல இருக்கேன், நான் உன்னை போன் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். அக்கா நீங்க எந்த ஊர், மகிமா எப்படி இருக்காங்க, கனி அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்னோட நேட்டிவே வந்து பழனி தான். என்னோட நேட்டிவ் மட்டும் இல்லை, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாருமே பழனி தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சொந்த ஊர் பழனியா இருக்கிறவங்க யாருமே என்னை கோச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷுவரா வந்து நான் போட ட்ரை பண்றேன். இவனுக்கெல்லாம் நீங்க கேட்கறது எந்த தப்புமே கிடையாது. அதாவது தப்பா சொன்னா அது தப்பாயிடாது. மகி வந்து என்னோட பொண்ணு, இது எவ்வளவு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சதுக்கு காரணம் அதுதான். கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்தவங்க ஏதாவது